हरि ओम ओम श्रद्धा रहस्य विदे वेदांत भास्कराय नमः। यज्ञदान तपस्वेव श्रद्धा सर्वत्र साधनम्। श्रद्धया फलमवाप्नोति कर्ता वेदांत भास्करः। यज्ञे दाने तपसि च सर्वत्रापि श्रद्धा एव प्रधानम्। श्रद्धया एव हि फलं प्राप्नोति कर्ता। अद्य दिनस्य विषयः श्रद्धैव फलप्राप्तिः। दिनाङ्कः फरवरी मासे 12 दिनः। இன்றைய விஷயம் ஸ்ரத்தையினால் மாத்திரமே தான் ஒருவனுக்கு பலமானது கிடைக்கிறது. அதில் முக்கியமாக தானம் செய்வதில் ஸ்ரத்தை இருக்க வேண்டும் என்ற விஷயத்திற்காக இன்று நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற ஸ்ருதி வாக்கியம் என்ன? தைத்திரியோபனிஷதின் 1:11 ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா தேயம் ஸ்ரியா தேயம் ஹ்ரியா தேயம் பியா தேயம் சம்விதா தேயம். ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா ந தேயம் சம்பத் அனுகுண்யேன தேயம் ஹ்ரியா தேயம் பயேன தேயம் ஞாத்வா ஏவ தேயம். வேதேஷு யஜ்ஞதான தபாம்சி விஹிதானி சந்தி. வேதத்தில் யஜ்ஞம் தானம் தபம் இது மூன்றும் விகித கர்மங்களாக இருக்கிறது. அதாவது நித்தியம் கண்டிப்பாக ஒருவன் செய்ய வேண்டிய கர்மங்கள். கிரகஸ்தைஹி அவசியம் ஏதானி அனுஷ்டேயான்யேவ. கிரகஸ்தர்களானவர்கள் கண்டிப்பாக இத தினமும் அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். பிரகிருத மந்திரஹா தானஸ்ய விசாரஹா கிரியதே. இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மந்திரம், எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய மந்திரம் தானத்தை பத்தி விசாரம் செய்கிறது. ஸ்ரத்தையா தானம் கர்த்தவ்யம். குரு சாஸ்திர வாக்கியேஷு விஸ்வாசஹா ஸ்ரத்தா. சாஸ்திரியேஷு கர்மசு ஸ்ரத்தா ஏவ பிரதானம். ஸ்ரத்தையா தானம் கர்த்தவ்யம். ஒரு தானம் செய்வதில் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயம் ஸ்ரத்தை. அந்த ஸ்ரத்தை எங்கிருந்து, எதன் மீது இருக்கக்கூடிய ஸ்ரத்தை? குரு வேதாந்த வாக்கியத்தின் மீது இருக்கக்கூடிய ஸ்ரத்தை. அதாவது இந்த தானம் வைதிக கர்மம். இந்த வைதிக கர்மம் எனக்கு அதிர்ஷ்ட ஜனகமாக இருக்க போறது. அந்த அதிர்ஷ்ட ஜனகம் எனக்கு இஷ்டகாமிய பலத்தை கொடுக்கும் என்ற தீவிரமான சாஸ்திர வாக்கியத்திலும் குரு வாக்கியத்திலும் இருக்கக்கூடிய நம்பிக்கையை கொண்டு அதை ஒரு ஆராதனையாக செய்வது ஸ்ரத்தா. சாஸ்திரியேஷு கர்மசு ஸ்ரத்தா ஏவ பிரதானம். எல்லா சாஸ்திர கர்மங்களுக்கும் பிரதானமாக இருக்கக்கூடியது ஸ்ரத்தை. அத்தஹ ஸ்ரத்தைவ ஹி சாஸ்திரியானி கர்மாணி கர்த்தவ்யானி. அதனால எந்த சாஸ்திரிய கர்மமா இருந்தாலும் ஸ்ரத்தையை தலையாக கொண்டு அந்த கர்மங்களை செய்ய வேண்டும். தானம் அஸ்ரத்தையா கிருதம் சேத் பஸ்மானி ஹுதம் ஹவிரிவ வியர்த்தம் பவதி. ஸ்ரத்தை இல்லாமல் ஒரு தானமானது செய்யப்பட்டால் அது எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்றால், நெருப்பு அணைந்த பிறகு, நெருப்பு பஸ்மமான பிறகு ஹோமகுண்டத்தில் ஆகுத்தை கொடுப்பதை போல். அத்தஹ அஸ்ரத்தையா தானம் ந கர்த்தவ்யம். ஸ்ரத்தை இல்லாமல் எந்த தானத்தையும் செய்யக்கூடாது. சம்பதம் அனுஸ்ருத்திய தேயம். உன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு அதற்கு ஏற்றார்வாறு தானம் செய்ய வேண்டும். ஸ்ரீமதா அதிகமேவ தேயம். இதில் அதிகமாக கொடுக்க வேண்டியது நம் சம்பாதித்து வைத்திருக்கும் பணம். தரித்திரேன தூ ஸ்வ சாமர்த்திய அனுகுண்யேன தாத்தவ்யம். ஒரு தரித்திரன் ஒரு விஷயம் தேவைப்படுவனாக இருக்கான் என்றால் அவன் அந்த தானத்தை பெற்று அதை கொண்டு வளர்வானா என்ற சாமர்த்தியத்தை பார்த்து அந்த சாமர்த்தியத்துக்கு ஏற்றார்வாறு அவனுக்கு தானம் செய்ய வேண்டும். சங்கோச்ச ஸ்வபாவேன பயபக்தியா தேயம். யாருக்கு சங்கோச்சம் இருக்கிறதோ அந்த சங்கோச்சம் இருக்கிறவன் இடத்தில் பயத்துடனும் பக்தியுடனும் தானம் செய்ய வேண்டும். தானேன சர்வ பாபக்ஷயா தானேன சர்வ காமவாப்னோதி. தானத்தினால் அனைத்து பாபமும் நீங்குகிறது. தானத்தினால் நினைத்த பலன் ஒருவனுக்கு கிடைக்கும். அஸ்ரத்தையா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் சேத் சர்வம் தத் நிஷ்பலமேவ பவதி. ஒருவன் ஸ்ரத்தை இல்லாமல் ஆகுதி கொடுத்தாலும் சரி, தானம் கொடுத்தாலும் சரி, ஏதாவது தவம் மேற்கொண்டாலும் சரி, இந்த 3 கர்மத்துக்கும் பலம் ஏற்படாது. அத்தஹ ஸ்ரத்தைவ தானம் கர்த்தவ்யம். அதனால் ஸ்ரத்தை கொண்டே அனைத்து தானங்களையும் நீ செய்து இஷ்டபலத்தை அனுபவிப்பாயாக. ஓம்
ஸ்ரத்தா ரகசிய விதே வேதாந்த பாஸ்கராய நமஹா. இன்று உங்களுக்கு ஈசன் அருள் புரிந்தது சேங்காலிபுர அக்ரஹாரத்திலிருந்து. ஹரி ஓம்.